அடிப்படையா இந்த தியானத்தை எங்கிருந்து யாரிடம் இருந்து அதை கற்றுக்கொண்டாலும் அதை முறையாக செய்யணும். முதல்ல தியானம்னா என்ன முறை, என்ன ப்ராப்பர், அதை நல்ல தெளிவாக அந்த தியானத்தோட வடிவத்தை புரிஞ்சுக்கிட்டு தியானம் அப்படின்னு தொடங்கினோம்னா நம்ம உடல் பருவ மாற்றம் அடையும். அப்போ நம்ம உடல் 30 ஆண்டுகளா ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் 31வது வயதில் அவருக்கு தவம் பண்ணணும்னு தோணிருச்சு. 50 ஆண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு ஆணோ பெண்ணோ 51வது வயசுல தவம் பண்ணணும்னு தோணிருச்சுன்னா அப்ப 50 ஆண்டுகள் நம்ம உடல் வேற ஒரு தளத்துல வேற ஒரு செயல்பாடுகள்ல இயங்கப்பட்டுச்சு. அப்ப 51 வயதுக்கு அப்புறம் நம்ம தவத்தை மேற்கொள்ளும் போது நம்ம உடல் பருவ மாற்றம் அடையும். அப்ப நம்மளோட உடலோட தன்மை எப்படி இருக்கு, நமக்கு சுகர் பிரஷரு வேற பிரச்சனைகள் இருக்கா, கால் கைகள்ல நீர் சம்பந்தமான ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கா, இதெல்லாம் கண்டறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயல் வடிவத்தை வைத்து கொண்டு தியானத்துக்குள்ள ஒரு செயல் வடிவத்தை இறங்கணும். முதல்ல தியானத்துங்கிறது ஒரு புரிதலை தெளிவா ஏற்படுத்தணும். இறை சக்தி என்பது, குரு என்பது, ஒரு செயல் செய்வது, ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்றது, ஒருத்தர் அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுங்கிறது ஒரு செயல், ஒரு வடிவம். ஆனா அதை தாண்டி ஒரு செயல் இருக்கணும். குழந்தை பிறந்தோடனே தூக்கி கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போட்டுற முடியாது. இப்போ குழந்தைக்கு கல்வி வேணும், அதுக்காக பிறந்தோடனே தூக்கி கொண்டு போய் அந்த டீச்சர் வாத்தியார்ட்ட கொடுத்து நீங்கள் பாடம் நடத்துங்க நான் சொல்ல முடியும்? அப்போ அந்த குழந்தைக்குன்னு சில வயசு இருக்கு, சில செயல் இருக்கு, சில வடிவம் இருக்கு. அந்த செயல் வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி தான், அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை செய்யணும். அதே மாதிரி தான் தியானம் என்பதை ரொம்ப ப்ராப்பராக அந்த உடலில் ஹீட்டு வந்துடாம தியானம் பழகிற ஒவ்வொருத்தரும், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அந்த உடல் சார்ந்து முதல்ல பெரிய கவனத்தை ஏற்படுத்தணும், பெரிய செயல் வடிவத்தை இருக்கணும். அதுக்கப்புறம் தியானத்துல முத்திரை பிடிக்கவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. எந்த முத்திரையை பிடிக்கணும்னாலும் உங்களுக்கு ஒரு எளிதாக ஒரு முத்திரை வருதுன்னா அந்த முத்திரையை விட்டுறக்கூடாது, கரெக்டா அந்த முத்திரையை பிடிக்கணும். அந்த முத்திரையை எதுக்கு பிடிக்கிறது அப்படின்னா, அதுதான் ஒட்டுமொத்தமான தியானத்தை ஒரு நல்ல செயலுக்கு கூட்டிட்டு போறதே அந்த முத்திரை தான். அந்த முத்திரையை பற்றி உங்களுக்கு அவ்வளவுதாக பெரிதாக தெரியாது. அந்த முத்திரைக்குள்ள பெரும் பெரும் ரகசியங்கள் இருக்கு. அப்ப அந்த செயல் வடிவத்தை மிக சரியாக துல்லியமாக செய்யணும். அதை ஏனாதானம்னு செய்யக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. அது ஒரு வடிவம். ஏன்னா இந்த தியானத்தை நீங்க நரம்பு வடிவத்துக்குள்ள ஏதோ ஒரு முத்திரை அப்படி பிடிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு ஏனாதானமா பண்ணினாலும் நரம்பு மண்டலங்கள் மாற்றம் அடையும், உடல் மாற்றம் அடையும். ஆனா நல்ல தன்மையில நேர்கொண்ட பாதையில போகணும்னா ஒரு கரெக்டான ஒரு வேவுல பண்ணணும். அதுக்காக தான் குரு கல்வி அப்படின்னு இந்த தியானத்துக்கு, இந்த தியான வடிவத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதை கரெக்டா நேர்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒரு செயல்படுத்தினாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் கூட எந்த தியானத்துக்கும் போகாம ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் தியானத்துக்கு வந்ததாக ஒருத்தரை கூட பார்க்க முடியாது. ஆல்ரெடி நான் இந்த கலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அடுத்தது இந்த கலையை ஒரு 4 வருஷம் செஞ்சேன், அந்த கலையை 5 வருஷம் செஞ்சேன், அந்த கலையை 10 வருஷம் செஞ்சேன், அந்த குருமார்களோட 3 வருஷம் போனேன், அங்கே எல்லாம் எனக்கு மாற்றம் இல்லை, இங்கே வந்தேன் அப்படிங்கிறது இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நான் பார்த்து ஒரு துறவி சொல்லியிருக்கிறார், பல ஆண்டுகளாக நான் காசியில் இருந்தேன், பல ஆண்டுகளாக நான் ராமேஸ்வரத்தில் இருந்தேன், பல ஆண்டுகளாக நான் இமாச்சலில் இருந்தேன், ஆனால் எனக்கு திடீர் என்று ஒரு மாற்றம், ஒரு செயல் வடிவம் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னவங்களை நான் அதிகமாக பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நான் இந்த காசி மண்ணுக்குள்ளே நுழையும் போதோ, ராமேஸ்வரத்தில் நுழையும் போதோ, ரிஷிகேஷில் நுழையும் போதோ, ஹரித்வாரில் நுழையும் போதோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனுடைய இருப்பிடத்துக்கு வருவதாக எண்ணிதான் நான் அந்த இடத்துக்குள்ள வந்தேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த இடத்துல காத்திருந்தேன். எனக்கு பெரிய அனுபவமே கிட்டலனாலும் ஆனால் அந்த இடத்தை நான் நேசித்து அந்த இடத்துக்குள்ளே காத்திருந்து பல நாள் நான் பண்ண வேண்டிய பயிற்சிகளையும் செயல்களையும் செய்து கொண்டே இருந்தேன். எனக்கு ஒரு உள் உணர்வாக அடுத்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு உருவாக்குனுச்சு. அப்ப அடுத்த இடத்துக்கு நான் போனேன், அங்க எனக்கு ஒரு அனுபவம் கிட்டுனுச்சு. அப்ப காசி இவ்வளவு பெரிய நகரமாக இருக்கிறது, ரிஷிகேஷ் இவ்வளவு பெரிய நகரமாக இருக்கிறது, ராமேஸ்வரம் இவ்வளவு பெரிய நகரமாக இருக்கு, அந்த இடத்திலே எனக்கு அனுபவம் பெற முடியலையே, இந்த இடத்துல நான் எப்படி அனுபவம் பெற்றேன் அப்படிங்கறதெல்லாம் என்னால யூகிச்சு பார்க்க முடியல. அப்ப அதுக்கான செயல் என்னன்னா, அந்த பயிற்சி காலத்தை செய்யறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு.
பயிற்சி காலத்துக்குன்னு ஒரு கால வரையறை இருக்கு. உடல்ல பருவ மாற்றம் அடையறதுக்குன்னு இத்தனை ஆண்டுகள் தேவைப்படும். இப்படி ஒரு செயல் வடிவம் இருக்கு. அப்ப அந்த செயல்கள் நடக்க 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 அந்த செயல்கள் நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால அறிய முடியாது. அப்ப உடலுக்குள்ள ஒரு தென்னங்கன்றை வச்சா எப்படி வளருதோ அதே போல உள்ள ஒரு தியானம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வளர்ச்சியை ஒரு குருவால் மட்டும் அறிய முடியும். அந்த குரு என்பது ப்ராப்பரா அனுபவம் பெற்ற குருவா இருந்தா அறிய முடியும். அனுபவம் பெறாத குருவா இருந்தா அதையும் அறிய முடியாது. அப்ப அதே போலதான் அடுத்த இடத்துக்கு அவர் செல்லும் போது, அடுத்த இடத்துல அவர் போய் அமர்ந்தும் போது அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னா அந்த வளர்ச்சியை 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் காசியில உட்கார்ந்து அந்த பயிற்சியை அவர் மேற்கொண்டதுனால இந்த செயல் இங்க அனுபவம் கிட்டுங்கிறத அவருக்கு அதுக்கப்புறம் தெரியுது. அதே போலதான் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல, இந்தியாவில் பல ஆசிரமங்களுக்கோ பல தியானத்தை நீங்க கற்றுக்கொள்ள போனா கூட அதோடைய அனுபவம் என்னன்னா, அதோடைய செயல் என்னன்னா, பல நாட்கள் நம் இந்த தியானத்துக்காக கர்ம வினையில உள் வினையில நம் பல செயலாக்கத்துக்குள்ள தேடி அலையணும், பல கலைகளை செய்யப்படணும், பல செயல்களுக்குள்ள இந்த உடல் துன்பப்படணும். இந்த உடலில் இருந்து ஒரு பருவ மாற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நம்மளுடைய காலம் அந்த நேரம் அப்படி தீர்மானித்திருக்கோம். அதுல ஒருத்தன் உணர்ந்து கொண்டு இன்னொரு இடத்துல ஒரு நல்ல செயல் கிடைக்கும் போது, ஒரு அனுபவம் கிடைக்கும் போது, அப்ப அதை அவன் பிடிச்சு கொண்டு அதை பிரயாணம் செய்வான். அந்த பிரயாணத்துக்குள்ள அவனுடைய செயல் வடிவம் என்ன என்று கேட்டா அங்கு அவனால் தாக்கு பிடிச்சு நிற்க முடியாது. நிறைய பேர் நினைத்து கொண்டு இருப்பார்கள் ஒரு குருவோடு நான் தாக்கு பிடிச்சு நிற்கிறேன்னு. 100% யாராலும் ஒரு குருவோடு தாக்கு பிடிச்சு நிற்க முடியாது. இந்த ஒரு குருவோடவோ ஒரு இறைவனோடவோ தாக்கு பிடிச்சு நிற்கணும்னா அது இந்த பிரபஞ்சத்தால் மட்டுமே நடத்தப்படும். இப்போ நம்ம எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கஷ்டம், அந்த கஷ்டத்துல அந்த சோதனைகளை ஒரு செயல் கூட நம்மளால இந்த தியானத்தை தாக்கு பிடிச்சு நிற்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த பிரபஞ்ச பேராற்றல், துன்பம் வந்து விட்டது, துயரம் வந்து விட்டது, நோய் வந்து விட்டது, சொந்த பந்தங்கள் நம்மளை வெறுத்து ஒதுக்கி விட்டார்கள், அடுத்த வேளை சோத்துக்கு போராட வேண்டிய சூழ்நிலை, கடன் வந்து தலைக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய சூழ்நிலைகள், ஊரே ஒதுக்கிய போது, உறவு ஒதுக்கிய போது, சொந்த பந்தம் எல்லாரும் நம்மளை ஒரு தீண்டாதவன் போல, அருணகிரியை எப்படி ஒரு குஷ்ணம் கொண்ட ஒரு நோயாளி போல பார்த்தது போல நம்மளை ஒதுக்குனது போல எல்லாம் நடந்த போது இறைவன் நம்மளை ஒதுக்கல, இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளை ஒதுக்கல. அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அந்த மாதிரி செயல்லையும் நமக்கான அனுபவத்தையும் நமக்கான செயலையும் அவர் தொடர்ந்து அந்த செயலாக்கத்தை செய்து கொண்டிருந்தார். ஊர் உன்னை வெறுத்த போதும், உறவு உன்னை வெறுத்த போதும், சொந்த பந்தங்கள், தாய் தந்தைகள், மனைவிகள், குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் உன்னை மறுத்த போதும் யாம் உன்னை மறுக்கவில்லை, யாம் உன்னை புறந்தள்ளவில்லை, யாம் உன்னை கையிலே பிடித்து கொண்டு என்னுடைய கலையையும் என்னுடைய செயலையும் என்னுடைய வித்தையையும் உனக்கு உள் சுவாசம் வழியாக ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊரார்களுக்கும் உற்றார்களுக்கும் உனக்குள்ளே உள்ளே நடக்கின்ற நாடகத்தையும் செயலையும் அவர்களுக்கு தெரியாது. வெளி வேஷத்தில் ஆடுகின்ற மனிதர்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் வெளியிலே ஆட்டத்தை பார்த்து பார்த்து பழகியவர்கள். வெளியிலே ஆடுகிற நாகத்தை பற்றி தான் அவர்களுக்கு தெரியும். உள்ளே ஆடுகின்ற நாகத்தை பற்றியோ, உள்ளே ஆடுகின்ற ஒளியை பற்றியோ, உள்ளே ஆடுகின்ற ஜோதியை பற்றியோ, உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இறைவனை பற்றி தெரியாது. வெளியிலே பால் ஊத்துபவர்களுக்கு என்ன தெரியும்? உள்ளே இருக்கிற செயல்களை பற்றி. நீ உள்ளே வளர்ந்து கொண்டிருப்பதை அவர்களுக்கு தெரியாது, எமக்கு தெரியும். அதனால்தான் எல்லா சூழல்லையும் எல்லா காலத்திலையும் உன்னை எல்லோரும் விட்ட போதும் நாம் உன் கூட இருப்பதற்கான காரணம் அதுதான். ஒரு நாள் உள் செயல் வேலை முடிந்து விட்டால், உள் ஒளிகள் வேலை முடிந்து விட்டால், உன்னுடைய நாடிகள் இணைந்து விட்டால், அப்பொழுது நீ பிரகாசமாக வெளிப்படும் போது உன் உறவினர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விசித்திரமாக உன்னை பார்க்க தொடங்குவார்கள். ஏதோ ஒன்று இருப்பது போல் நினைப்பார்கள். அப்பொழுதுதான் மனிதர்களுக்கே தெரியும் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒன்று அறிகிறார்கள் என்று. உன்னை புறந்தள்ளினார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாருமே உன்னை திரும்பி பார்க்க செய்வார்கள். இதற்கு இந்த செயல் வடிவத்தை இப்படித்தான் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பது என் வாழ்க்கையில் நடந்தது. அப்ப என் வாழ்க்கையில் நடந்த செயல் மாதிரி தியானம் கற்றுக்கொள்கிற ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ
வயது வித்தியாசம்லாம் கடந்து அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதுதான் முன் உதாரணம். சூட்சமத்தில் ஒரு இறைவன் வருவான். இறைவன் என்பது நீங்க நேரடியா பார்க்க முடியாது. இறைவனை பார்க்கணும் அப்படின்னா நீ இறைவனா மாறணும். இதுதான் டார்கெட். இறைவனை எவனாலும் பார்க்க முடியாது. இறைவனை எவன் பார்ப்பான்? குருநாதர் இறைவனை பார்த்தாருன்னா பார்த்தார். எப்ப பார்த்தாரு? இறைவன் சாணத்தில் அடைஞ்ச போது, இல்லை இறைவனே நேரடியாக தடுத்து ஆட்கொண்ட போது, இறைவன் தன்னுடைய சக்தியை, தன்னுடைய ஆற்றலை ரெண்டு சமபாதியாக, அந்த பக்கம் இறைவன், இந்த பக்கம் மனித தேகமாக இருக்கிற செயலுக்குள்ளே அவருடைய ஆற்றலையை செலுத்தி இதையும் இறைவனாக ஆக்கி ரெண்டையும் 50-50% சமமாக வைத்து அந்த காட்சியை கொடுக்கின்றார். அப்பொழுதுதான் அந்த செயல் அங்கு நிகழும், அந்த வடிவம் நிகழும். அப்ப கடவுள் என்பதை காண வேண்டும் என்றால் பெரும் பயிற்சிகளையும் பெரும் செயலாக்கத்தையும் செய்து கொண்டே இருந்து ஒரு நாள் இறைத்தன்மைக்கு ஒரு அனுபவம் பெறும்போது தான் அந்த செயலை பண்ண முடியும். வடலூர்ல நீங்க அந்த செயலை காண முடியாததற்கு காரணம் இன்னும் அனுபவத்தை நீங்கள் பெறவில்லை. அனுபவத்தை பெறுங்கள். அதற்கப்புறம் நீங்க போய் மருதூரை பற்றி அந்த ஐயா தண்ணியிலே விளக்குல எழுதினார்ல, தண்ணியை வச்சுக்கிட்டே எழுதினார்ல, அதை பற்றி மற்ற செயலை பற்றியெல்லாம் பேசுறதை விட்டுட்டு அனுபவத்தை பெற்றீங்கன்னா அங்க இருக்கிற செயல் என்ன, அங்க இருக்கிற வடிவம் என்ன, அவருடைய செயலாக்கம் என்ன, அந்த ஏக்கம் என்ன, அதோட எப்படி செயலாக்கம் இருக்கிறது என்பதை ஒரு சிறு குழந்தை போல அழகாக நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டப்படும். இந்த செயலாக்கத்தை தான் தெரிஞ்சுக்கணும். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அழைப்பு வந்துருச்சுன்னு அந்த பெயிண்டை, அந்த சிலையை, அந்த செயலை, அந்த மந்திரத்தை, மேல இருக்கிற கருடனை, பாலை, தண்ணியை பார்த்துக்கிட்டு அந்த சுத்தி இருக்கிற எல்லா பரவசத்தையும் பார்த்து அடைஞ்சு வர்றவன் மனுஷன். ஆனால் இறை செயல் என்பது, இறை தோற்றத்தில் இருப்பவன், ஒரு யோகி வடிவத்தில் இருக்கிறவன் இந்த செயலெல்லாம் இல்லை. உள்ளே தனக்குள்ளே ஒரு கும்பாபிஷேகத்தை அவன் நடத்திடுவான். தனக்குள்ளே ஒரு பெரிய செயலை நடத்திடுவான். அவன் தனக்குள்ளே ஒரு கோவிலை உருவாக்கி, தனக்குள்ளே உள்ளே ஒரு சாமியை உருவாக்கி, அதுக்கு ஒரு கும்பாபிஷேகத்தை உருவாக்கி ஒரு செயல் வடிவமாக மாற்றி விடுவான். அப்ப அவன் இந்த செயல் வடிவத்துக்குள்ள, இந்த செயலாக்கத்துக்குள்ள போக மாட்டான். அப்ப நாம தியானம் பண்ற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ரொம்ப கவனம் வேண்டும், ரொம்ப செயல் வடிவம் வேணும். யார் என்ன மாதிரி போதனைகள் நடத்தினாலும் ஒரு செயல் வடிவமா இருக்கும். நாம் அனுபவம் பெற்று இங்க களத்துல இருக்கிறோம். அதனால குடு உடுப்புக்கார மாதிரி, கிளிஜோசியக்கார மாதிரி சும்மா சும்மா ஓடி எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி வயிற்று வலி அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற மலையோ இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற சிவலிங்கமோ பேசுமா? அப்ப இறைவன் என்பவன் சூட்சமத்தில் இருப்பான். நீ வேலையை சரியா செஞ்சனா பேச்சுக்கு அங்க வேலையே இல்லை. கடவுள் என்பவன் பேசுறவன் இல்லை, ஸ்ட்ரைட்டு வேலை, ஒல்லி வேலை தான். அங்க நோ பேச்சு. பேசுறவன் மனிதன் பேசுவான், இறைவன் பேச மாட்டான். அப்போ ஒரு அனுபவம் பெற்றவங்க இருந்தா கூட அவங்கள நம்ம கண்ணா பின்னான்னு பயன்படுத்த கூடாது. அவர் நாளைக்கு போயிடுவாரு, நாளைக்கு சமாதிக்கு போயிடுவாரு, நாளைக்கு வேற வடிவத்தில் மறைஞ்சு போயிடுவாரு, ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள மாறிடுவாரு. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இறை தத்துவத்துக்கு நாம மாறணும், இறை வடிவமாக நாம் மாறணும். அரோகுரா போட்ட காலம், ஓமுன்னு கண்டுபிடிச்ச காலம், வேலை தூக்கிட்டு போன காலம், காவடி தூக்குன காலம், இதெல்லாம் மாறி இறை என்றால் என்ன, இறை தத்துவம் என்றால் என்ன, இறை செயல் என்றால் என்ன, அந்த இறை ஆற்றலாக எப்படி மாறுவது, இறையோடு எப்படி தொடர்பு கொள்வது, இறைவனோடு எப்படி தொடர்பு கொள்வது, இறைவனோடு எப்படி உறவாடுவது, இறைவனோடு காலத்துக்கும் பிரியாமல், காலமும் நேரமும் பாராமல் இறைவனோடு எப்படி கலந்து ஒன்றர இருப்பது. மாணிக்க வாசகன் சொன்ன அந்த செயல் இருக்குல்லவா, நான் மேலே அந்த ஆகாயத்தோடு ஒன்றோடு ஒன்று நான் கலந்தேன் என்று சொன்னேன்ல, வான் கலந்தேன் மாணிக்க வாசகம் என்று இருக்குல்ல, அதோடைய பொருள் என்ன என்று கேட்டால், நானும் சிவமாக மாறிவிட்டேன், நானும் இறை தோற்றத்துக்காக மாறிட்டேன். அதனாலதான் இறையாக மாறினான், இறையாக மாறினான், சிவனாக மாறினான் மாணிக்க வாசகன். அதற்காக சிவனே தோன்றினான். அப்ப அங்க காட்சி கிடைச்சதுக்கான காரணம் என்ன? மாணிக்க வாசகன் நல்லவன், மாணிக்க வாசகன் பண்பு உள்ளவன், மாணிக்க வாசகன் டெய்லி 5 மணிக்கு பூவை பறிச்சாந்து கொண்டாந்து போடுறவன், வில்வத்தை கொண்டாந்து வைக்கிறவன் கிடையாது. இந்த கலையால், இந்த ஞானத்தால், இந்த பயிற்சியால், இந்த தியானத்தால் இந்த உடலை, பொன் போன்ற உடலை சுவாசத்தை வைத்து 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 பல நாள் மாற்றி
நீங்கள் வெளியில இருக்கிற திருவாசகத்தை மட்டும் பார்க்கிறீங்க. மாணிக்க வாசகன் உடலே ஒரு திருவாசகம், அவன் செய்த பயிற்சியே ஒரு திருவாசகம். அந்த செயல் வடிவத்துக்குள் மாணிக்க வாசகன் மாறி 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 மீனாட்சி அம்மன் கோவிலையோ சொக்கநாதரையோ அவன் பார்க்கவில்லை, நேரடியாக மீனாட்சியையும் சொக்கநாதரையும் கண்டுவிட்டான். அந்த செயலுக்கு மாறினதுக்கு அப்புறம் அவனுக்கு காட்சி கிடைக்கப்படுகிறது.